ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 27/6/25। मीठे बच्चे, तुम्हारा टाइम बहुत वैल्यूबल है, इसलिए फालतू बातों में अपना टाइम वेस्ट मत करो। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. ஆகையால் வேண்டாத வீணான விஷயங்களில் தன்னுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. प्रश्न: मनुष्य से देवता बनने के लिए बाबा की कौन सी श्रीमत मिली हुई है? மனிதனிலிருந்து தேவதா ஆகுவதற்காக பாபாவினுடைய எப்பேற்பட்ட ஸ்ரீமத் கிடைத்திருக்கின்றது? उत्तर: बच्चे, तुम जबकि मनुष्य से देवता बनते हो तो कोई असुर स्वभाव नहीं होना चाहिए, कोई पर क्रोध नहीं करना, किसको भी दुख नहीं देना। பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, நீங்கள் மனிதனிலிருந்து தேவதா ஆக வேண்டுமென்றால் எந்த அசுர சுபாவமும் இருக்கக்கூடாது. முதல் பாயிண்ட், எந்த அசுர சுபாவமும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், யார் மீதும் கோபப்படக்கூடாது. மூன்றாவது, யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. நாலாவது பாயிண்ட்டு, कोई भी फालतू बातें कान से नहीं सुननी है, बाप की श्रीमत है हियर नो एविल। நாலாவது விஷயம், எந்த வீணான விஷயங்களையும் காதுகளால் கேட்கவே கூடாது. பாபாவுடைய ஸ்ரீமத், கெட்டதை கேட்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள், கெட்டதை பேசாதீர்கள், கெட்டதை சிந்திக்க கூட செய்யாதீர்கள். ओम शांति। तुम बच्चों को बैठना सिंपल है, कहाँ भी बैठ सकते हो, चाहे जंगल में बैठो, पहाड़ी पर बैठो, घर में बैठो या कुटिया में बैठो, कहाँ भी बैठ सकते हैं। ऐसे बैठने से तुम बच्चे ट्रांसफ़र हो जाते हैं। பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. குழந்தைகள் அமருவது ரொம்ப எளிமையானது. நம்ம யோகா பண்ணுறோம், பாபா நினைவில் இருக்கிறோம், தபஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதையும் புதுசாக ஒன்றும் உருவாக்கிக்கல. ரொம்ப எளிமையான முறையில் தான் அமர்றோம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே வேணாலும் உட்காரலாம். நீங்கள் காட்டிலையும் உட்காரலாம், மலை மேலேயும் உட்காரலாம், வீட்லேயும் உட்காரலாம், இல்லை குடிசையிலையும் உட்காரலாம், எங்கே வேணாலும் அமரலாம். ஆனால் எங்கே அமர்ந்தாலும் சரி, நம்ம எங்கே போக போகிறோம்? பரந்தாமத்துக்கு போக போகிறோம். இங்கேருந்து நம்ம மன புத்தினால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறோம். நமக்கே தெரியும், நம்ம இப்போ மனிதர்கள், ஆனால் எதிர்காலத்தில் தேவதாவாக ஆகிட்டுருக்கிறோம். ஹம் कांटों से फूल बन रहे हैं, बाबा बागवान भी हैं, माली भी हैं। हम बाप को याद करने से और 84 का चक्र पिराने से ट्रांसफ़र हो रहे हैं। நாம் முட்களிலிருந்து மலர்களாக ஆகிட்டுருக்கிறோம். பாபா தோட்டக்காரராகவும் இருக்கிறார், தோட்டத்தினுடைய பராமரிப்பாளராகவும் இருக்கிறார், எஜமானனாகவும் இருக்கிறார். நம்ம பாபா நினைவு செய்கிறனால 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை சுற்றுவதால் டிரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டே இருக்கின்றோம். कुछ भी काम करो, काम काज करो, रोटी पकाओ, बुद्धि में सिर्फ बाप को याद करो। பாபா சொல்கிறாங்க, எந்த வேலை வேணாலும் பாருங்கள், ஆனால் ரொட்டி சுடுங்க, வேலையை பாருங்கள், ஆனால் புத்தியில் பாபா நினைவு மட்டும் கண்டிப்பாக தேவை. बच्चों के श्रीमत मिलती हैं, चलते फिरते सब कुछ करते, सिर्फ याद में रहो। பாபா குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கொடுத்துருக்கிறார். எங்கே சென்றாலும் என்ன காரியங்களை செய்தாலும் அனைத்தையும் செய்து கொண்டே பாபா நினைவில் மட்டும் இருங்கள். எந்த ஒரு அசுர சுபாவமும் இருக்கக்கூடாது. எதனால்? நம்ம தேவதா ஆகிட்டுருக்குறோம். யார் மேலேயும் கோபப்படக்கூடாது, யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, வேண்டாத வீணான விஷயங்களை காதுகளால் கேட்கவே கூடாது. பாபா நினைவு பண்ணுங்க. பாபா சொல்கிறாங்க, மற்றபடி இந்த உலகத்தினுடைய நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய தேவையில்லாத வேண்டாத விஷயங்களாம் நிறைய ஏற்கனவே பல நாள் கேட்டுட்டோம். இப்போ இந்த நேரமாவது நம்முடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. बाबा की याद में रखते तो ट्रांसफ़र हो जाते हैं, कांटों से फूल बनते हैं, फिर हम चक्रवर्ती राजा बनेंगे, बनाने वाला बाबा हैं। பாபாவுடைய நினைவில் இருப்பதால் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கிறோம். முட்களிலிருந்து மலராக ஆகிட்டுருக்கிறோம்.
மீண்டும் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிடுவோம். நம்மை ஆக்கக்கூடியவர் பாபா. பரமாத்மா சதா தூய்மையானவர். அவர் வந்திருக்கிறதே பியோர் ஆக்குறதுக்காக, நம்மை தூய்மையான ஆத்மா ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். சத்தியமே தும் கூப்சூரத் பன் ஜாயங்கே வஹா நேச்சுரல் பியூட்டி ரக்தி ஹே. சத்தியத்தில் நம்ம ரொம்ப அழகான ஆத்மாக்களாக இருப்போம். அங்கே இயற்கையான அழகு இருக்கும். आजकल तो आर्टिफिशियल श्रृंगार करते हैं ना, क्या क्या फैशन निकला है, कैसे कैसे ड्रेस पहनते हैं. आगे फीमेल्स बहुत पर्दे में रखती हैं, किसी ना नज़र ना पड़े. பாபா சொல்ல, இன்னைக்கு பாருங்க செயற்கையான அலங்காரங்கள் எவ்வளோ இருக்குது. ஆனால் சத்தியுகம் இயற்கையான அழகு என்பது இருக்கும். என்னென்ன ஃபேஷன்லாம் வந்துருச்சு, எப்படி எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு உலகத்தில். முன்காலத்துலலாம் பெண்கள் ஸ்க்ரீன் போட்டு, அதாவது முகத்துக்கு திரை போட்டு தான் இருப்பாங்க, யாருடைய பார்வையும் படக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைக்கெலாம் அப்படி கிடையாது. எங்கே போனாலும் கெட்டது என்பது அதிகரிச்சுட்டே இருக்கிறது. அதனால் பாபா குழந்தைங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்துருக்கிறாரு. கெட்டதை பார்க்காதீர்கள், கேட்காதீர்கள், பேசாதீர்கள், சிந்தனை கூட செய்யக்கூடாது கெட்ட விஷயங்களை. மீட்டே மீட்டே சிக்லத்தே பச்சோं को सब राज सब युक्तियाँ बतलाते हैं. பாபா இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு அனைத்து ரகசியங்களையும் யுக்திகளையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ட்ரெயின் மே பைட்டே பி தும் சர்வீஸ் கர் சக்தே ஹோ. பாபா சொல்ல, ட்ரெயினில் உட்கார்ந்தாலும் கூட நீங்கள் ட்ரெயினில் போயிட்டு கூட சேவா பண்ண முடியும். இந்த பட விளக்கங்கள் வச்சுக்கலாம். யாரெல்லாம் அந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு நாம் ஞானத்தை சொல்ல முடியும். அச்சா, நல்லது. தாரணா கேலியே முக்கிய சார். தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். ज्ञान की बातों के सिवाय और कोई बात मुख से नहीं निकालनी है. ஞானத்தினுடைய விஷயங்களை தவிர வேற எந்த விஷயங்களும் நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது. जरमई जगमई की बातें कभी नहीं सुनी है, मुख से सदैव रतन निकलते रहे, पत्थर नहीं. வேண்டாத வீணான தேவையில்லாத விஷயங்கள் ஒருபோதும் கேட்கவும் கூடாது. நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுதுமே ரத்தினங்கள் போல வார்த்தைகள் வரணும், கற்கள் வரவே கூடாது. செகண்ட் பாயிண்ட்டு, सर्विस के साथ साथ याद की यात्रा में रख स्वयं को निरोगी बनाना है. சேவையின் கூடவே சதா நினைவு யாத்திரையிலிருந்து தன்னை தானே நோயற்றவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும், நிரோகியாக ஆக்கிக்கணும். अविनाशी सर्जन स्वयं भगवान हमें मिला है, 21 जन्म के लिए निरोगी बनाने, इसी नशे में व खुशी में रहना. அழிவற்ற சர்ஜன் ஸ்வயம் பகவான் எனக்கு கிடைத்திருக்கின்றார், 21 ஜென்மத்திற்கு நம்மை நோயற்றவராக்குவதற்காக. இந்த நஷால குஷியில் இருங்க. वरदान, हर कर्म में फॉलो फादर कर स्नेह का रिस्पॉन्ड देने वाले தீவிர புருஷார்த்தி பவ. ஒவ்வொரு செயலிலும் பாபாவை பின்பற்றி அன்புக்கான ரெஸ்பாண்ட் கொடுக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். जिससे स्नेह होता है उसको ऑटोमेटिकली फॉलो करना होता है. सदा याद रहे कि ये कर्म जो कर रहे हैं ये फॉलो फादर है, अगर नहीं तो स्टॉप कर दो. பாபா சொல்கிறாங்க, யார் மேலே அன்பு இருக்குதோ அவங்கள நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ சதா நினைவில் வச்சுக்கோங்க, நான் என்ன செயல் செய்துட்ருக்கிறேனோ அது பாபாவை பின்பற்றி செய்கிறேன்னா. ஒருவேளை பாபா ஃபாலோ பண்ணுற மாதிரி செயல் இல்லை, பாபா செஞ்சது தான் நம்ம செய்யணும், பாபா செய்யலை நம்ம செய்கிற வேலை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. பாபா காப்பி பண்ணி பாப் சமான் ஆகுங்க. எப்படி காப்பி பண்ணுறதுக்காக கார்பன் பேப்பர் வச்சு எழுதுவாங்க அந்த காலத்தில், அதே போல் அட்டென்ஷன் என்ற பேப்பர் வச்சு பாபாவை காப்பி பண்ணுங்க. ஏன்னா இப்போ நாம் தீவிர முயற்சியாளராகி தன்னை ஒவ்வொரு சக்தியினாலும் முழுமையாக ஆக்குவதற்கான நேரம். ஒருவேளை தன்னை தானே சம்பன்னமாக்கிக்க முடியலைன்னா சகயோகத்தை எடுத்துக்கங்க, இல்லை அப்படின்னா டூ லேட் ஆகிவிடும். ஸ்லோகன், संतुष्टता का फल प्रसन्नता, प्रसन्नचित्त बनने से प्रसन्न समाप्त हो जाते हैं. ஸ்லோகன், திருப்திக்கான பலன் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியானவர் ஆகிவிட்டோம் என்றால் கேள்விகள் சமாப்தி ஆகிவிடும். இன்றைக்கான பாபாவுனுடைய அவ்யக்த தூண்டுதல், உள்நோக்கு முகமுடையவராகணும்,
அதே போல் ஆத்மீக ஸ்திதியில் நாம் நிலைத்திருப்பதற்கு பயிற்சி செய்யணும். किसी भी कमज़ोर आत्मा की कमज़ोरी को ना देखो, ये स्मृति रहेगी वैरायटी आत्माएं हैं, सबके प्रति आत्मिक दृष्टि रहे. எந்த ஒரு பலகீனமான ஆத்மாவையும் பலகீனத்தை பார்க்காதீங்க, பலகீனத்தோடையே பிறரை நாம் பார்க்கக்கூடாது. நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், வெரைட்டியான ஆத்மாக்கள் கல்ப விருட்சத்தில் எல்லாருமே பலவிதமான ஆத்மாக்கள். அதனால் எல்லார் மேலேயும் ஆத்மீக திருஷ்டி இருக்கணும். आत्मा के रूप में उनको स्मृति में लाने से पवर दे सकेंगे. எப்போ நாம் எப்பேற்பட்ட ஆத்மாவையும் அவங்களும் ஒரு ஆத்மாங்கிற ரூபத்தில் நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் நாம் அந்த ஆத்மாவுக்கு சக்தியை கொடுக்க முடியும். आत्मा बोल रही हैं, आत्मा के संस्कार हैं, ये पाठ पक्का करो तो सबके प्रति स्वतः शुभ भावना रहेगी. இந்த ஆத்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்த ஆத்மாவனுடைய சமஸ்காரம் இது, அது அந்த ஆத்மாவனுடைய பலகீனம் இது. இந்த ஆத்மா எப்பேற்பட்ட ஆத்மான்னு ஆத்மா நம்ம சொல்கிறதுக்கான பாடத்தை பக்கா பண்ணுங்க. அப்போது எல்லார் மேலேயும் தானாகவே சுப பாவனை என்பது இருக்கும். ஓம் சாந்தி.